என் தலைக்கு மேல இருந்துகிட்டு என்ன பயமுறுத்துறதா உனக்கு வேலையா? போ போ, போமாட்டியா? போமாட்ட போமாட்ட? சரி, நான் போறேன். ராமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பள்ளிக்கிட்ட ராமா. அது அங்கேயேதான் இருக்கும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. ஏமா பகல்ல இதெல்லாம் வாங்க வேண்டியது தானே? ராத்திரில வாங்கினா மலிவா கிடைக்கும்டா. நான் மாட்டேமா, ரோட்ல விளக்கே கிடையாது, ஒரே இருட்டா இருக்கு. ஒரு நாய் வேற என்னையே துரத்துது. நான் மாட்டேமா. கல்யாணம் ஆகிற வயசாச்சு இன்னும் பயப்பட்டு போய் வாங்கிட்டு வா. உனக்கு புரியுது, அந்த நாய்க்கு இந்த பள்ளிக்கு அது புரிய மாட்டேங்குது. அசடு மாதிரி பேசாத, போயிட்டு வா. நில்லு நில்லு. யார கேட்டு ஏன் செருப்பா போட்ட? முதல்ல கழட்டு. டேய் 10 நிமிஷம் திரும்பி வந்துருவேண்டா. ஓ செருப்பு என்னாச்சு? வாரம் இருந்து போச்சு. புது செருப்பு வாங்க வேண்டியதானே? டேய் பரதா, ராமாயணத்துல அந்த பரதன் அண்ணன் செருப்பை வச்சு ஆட்சி பண்ணான். அதுக்கு பிறகு ராமர் செருப்பு இல்லாமையே நடந்தார். நீயும் செருப்பு இல்லாமையே நட. முதல்ல கழட்டு. நல்லா இரு. தேங்க்யூ. என்னடா அது? கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முதல் தேதி, எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். வயசு ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமாப்பா, வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னது எனக்கு. நான் சொன்னது எனக்கு. ராமா, உன் புஸ்தக கடை வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு? செக்ஸ் புக் எல்லாம் நல்லா விக்குதுப்பா. நீங்க எழுதின பக்தி புஸ்தகம் தான் சரியா விக்கல. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? செக்ஸ் புக் அட்டையெல்லாம் பக்தி புஸ்தகத்தை போட்டு வித்துலான்னு. நாடே கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டு. உனக்கு எவ்வளவு வேணும்? அப்பா என்ன அது? செருப்புக்கு வாரம் அறுந்து போச்சு, வேற வாங்க. தூக்கி போடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. செருப்புக்கு 29 ரூபா 95 பைசா. என் செலவுக்கு 70 ரூபா 5 பைசா. மொத்தம் 100 ரூபா. 100 ரூபாயா? தேங்க்ஸ் பா. லட்சுமணா, அப்பா உன் ஆபீஸ் நிலவரம் எப்படி இருக்கு? இன்னும் 6 மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? சந்தோஷம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 200 ரூபாய். என்னடா ஏறிக்கிட்டே போகுது? பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது. அதோட சிகரெட் விலையும் ஏறிட்டே போகுது. இந்தா, உடம்பு கெடுத்துக்காத. புகை பிடித்தல் உடலுக்கு கெடுதல். நான் சொல்லிட்டேன். கடைக்குட்டி என்ன சொல்றாரு? குடி குடியை கெடுக்கும். சும்மா இரண்டா அரதா. அப்பா, என் லீவ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள்ல டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஏண்டா ஜாம்ஷெட் பொருளவே வேலை பாக்குறேன்? இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா? இவ்வளவு சம்பளம் தரமாட்டாங்கப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப காஸ்ட்லி சென். இந்தா. மகாராணிக்கு எவ்வளவு வேணும்? மஞ்சள் 25 பைசா, 35 கிலோ அரிசி, மளிகை சாமா. மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு. 1499 ரூபா 95 பைசா. டாடா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி. இந்த 1500 வச்சுக்க. மிச்சம் 5 பைசா தாராளமா உன் இஷ்டம் போல செலவு செய். உனக்கு எவ்வளவு வேணும் சங்கரா? 85 ரூபாய். ஒரு ஃபுல் மேக் டிராவல் விஸ்கிக்கு நீ ஒரு நாளைக்கு கூட்டா போறோம். உலகத்துல நேற்றுக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. நாளைக்கு நான் உயிரோடு இருந்தா வாங்கிக்கிறேன். பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க. நீ பிக்ஸட் டெபாசிட்ல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கியே, அதோட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டானே. ஏங்க, நீங்களாவது உங்க தம்பிக்கிட்ட சொல்லி அவர் குடிக்கிறத தடுத்து நிறுத்த கூடாதா? அவனோட நிலைமையில நான் இருந்தா நானும் அதைத்தான் செய்வேன். கவலைப்படாத. உனக்கும் பானுவுக்கு இருக்கிற காதல அப்பா அம்மா கிட்ட நைஸா எடுத்து சொல்லி உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ் டா. தேங்க்ஸ் டாவா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. பின்னாடியே வா. அம்மா, ஏண்டா கல்ல அரிசியா? அரிசியில கல்லா பொறுக்கிறிய? அடடடடா, என்னம்மா இப்படி வேத்திருக்கு? என்னம்மா அது? எத்தனை நாளைக்கு இப்படி தனியா கஷ்டப்படுவ? கூட மாட வேலை செய்ய உனக்கு ஒரு துணை வேணாமா? பையன் சொல்றது சரிதான், புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு செய்திருவோம். டியூப்லைட். அப்பா, இந்த வீட்டுல உங்க கல்யாணத்தன்னைக்குதான் வாழை மரம் கட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழை மரம் கட்டி நாங்க பார்க்கவே இல்லப்பா. இல்லடா? ஆமா. நீ அத சொல்றியா? உன்னோட ஆசையில நியாயம் இருக்குடா.
என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மரம் கட்டி கெட்டி மேளம் கொட்டி ஜமாச்சிருவோம். ஐயோ, 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 ஐயோ. நான் சொன்னது சரிதானே கௌசல்யா? ரொம்ப சரிங்க. இல்லப்பா, சாதாரணமா 20-25 வயசுல பையங்களுக்கு என்ன வரும்? அறிவு வரும், பொறுப்பு வரும். வள்ளி. அப்பா ம். ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க? செத்து போனாங்க. அப்பா நேரடியாவே கேக்குறேன், ம். காதல்னா என்னப்பா? இந்த மகாபாரதம் ராமாயணத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு, அதுதான் காதல். ச்சே, சின்ன சிச்சுகளோட மனசுகளை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பெரியவரை என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலையே. ஏன்டா திட்டணும்? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வை நேரடியா கேட்டுற வேண்டியதானே? அது இல்லப்பா. அதுக்கேடா சுத்தி வளைச்சு பேசுற? அதானே. இத பாருங்க, சீக்கிரமா நம்ம ராமனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருங்க. சக்சஸ். என்னடா சக்சஸ்? ஏன் கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம்? முதல்ல பெரியவன் என் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து சின்னவன் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அலையாதரா பறக்க வைக்கி. சுமார் 5000 மேடைகளுக்கு மேல நீதியை போதித்த வித்வான், முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர், புலவர் பொன்னம்பலம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ABCD 26 எழுத்துல பாதிக்கு மேல தன் பேருக்கு பின்னால பட்டமா சேர்த்துக்கிட்டு 5000 கேஸுக்கு மேல நீதியை காப்பாத்தின ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? இன்ஷாட், நீங்க 2 பேர் நீதிக்காக பாடுபடுறீங்க. நீங்க நீதியை போதிக்கிறீங்க, நீங்க நீதியை காப்பாத்துறீங்க. பலே பலே. சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. குடும்ப நண்பர், சைக்கிள் செயின் அருணாச்சலம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, சைக்கிள் செயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன். எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும். இது என்னுடைய மிஸ்ஸஸ். என்ன சம்பந்தி இங்கே நின்னுட்டியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இல்ல, எங்க 3வது மனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்னும் வரல. ஓ, அத பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாண நிகழ்ச்சிகள் பூரா சினிமா படம் மாதிரி போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். வந்ததும் பாத்துக்கலாம். நேரமாச்சு, வாங்க. அரே ராம். கௌசல்யா, மற்றவங்க எல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஜானகியை குளிச்சு ரெடியா வச்சுள்ளு. எனக்கு தெரியாதாக்கும். அரே ராம். ஜானகி, வாங்க அத்தை. நீங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கௌசல்யா, பாத்தியா? எனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்காங்க. அம்மா, அம்மா, வரதா, வாப்பா. ஏன்பா கல்யாணத்துக்கு வரல? அது ஒரு பெரிய கதை. அது இருக்கட்டும். அண்ணா எங்க? அண்ணி எங்க? அண்ணி, அண்ணி. அவங்க ஹனிமூன் போயிருக்காங்கடா. யார கேட்டுட்டு போனாங்க? நான் லீவ் போட்டுட்டு அவங்கள பாக்கணும்னு ஆசையா வந்திருக்கேன், அதுக்குள்ள போயிட்டாங்களே. என்ன அப்படி பாக்குற? அண்ணி அழகா இருக்காளா? அம்மா, அம்மா, இவளாகிய அண்ணி. என்னடா இவங்கிற? காரணத்தோட தான். இவ யாரு? இவ அப்பா அம்மா யாரு? என்ன குலம், என்ன கோத்திரம்? எதுக்காக இதெல்லாம் கேக்குற? அம்மா, ஹைதராபாத்ல வரதா, வாடா. ஏன்டா தந்தி கொடுத்தும் கல்யாணத்துக்கு வரல? ஆபீஸ் வேலையா? வெளியூர் போயிட்டு கல்யாணத்துக்கு கூட வர முடியுமா? அப்படி ஆபீஸ் வேலை. ஏன்டா அப்படியே போட்டோ பார்த்துட்டு இருக்க? அதுல ஒரு குறை என்ன சொல்லு பார்க்கலாம். நீ இல்ல, அதுதான். ஹைதராபாத்ல சொன்னீங்க, என்னது? அம்மா, தப்பு நடந்திருக்கு. என்னடா? அண்ணிங்கிற பேர்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே, அவளோட கடந்த காலம் என்ன? அவ யாரு? ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட பொண்ணுடா. Fraud. அவளை பத்தி பயங்கரமான உண்மை இருக்கு, அது என்னால நிரூபிக்க முடியும். ஹைதராபாத்ல. டேய் வரதா, உன் லக்கேஜை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டேன். என்னடா இது? காலி பெட்டி. அண்ணனுக்காக வாங்கின பிரசன்டேஷன், சர்மா சூட்கேஸ். எது கேட்டேன்னா, லக்கேஜ் இருக்கும்போது
இது கீழே விழுந்து கொஞ்சம் விரிசல் விட்டுடுச்சு. அண்ணா கிட்ட சொல்லிடாத, சென்டிமெண்ட்லா ஃபீல் பண்ணுவான். ஆ? சொல்லுடா, ஹைதராபாத்ல என்னடா? Is it? Many happy returns of the day. Thank you. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. எனக்கு பிடிச்ச ஐட்டம் பால் பாயசம். இங்க இந்த ராத்திரில உங்களால கொடுக்க முடியுமா? இங்க இந்த ராத்திரிலே பால் பாயாசம் நான் தான். சொல்லாத, சொல்லாத, சொல்லாதடா. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா, ஏய் பரதா, எப்படா வந்த? அத்தை, ஜானகி, நான் சொல்ல என்னோட கடைசி தம்பி பரதன். இவன் தான் எனக்கு எல்லாத்துலயும் முன்னோடி. இருங்க அத்தை, நான் போய் காஃபி போட்டு கொண்டாரேன். அப்படியே எனக்கு ஒரு கப். டேய், கல்யாணத்துக்கு வராத போயிட்டியே. மாப்பிள்ளை இழப்பு ஓஹோ, முகூர்த்தம் அதை விட ஓஹோ, ரிசப்ஷன் ஓஹோ. அப்புறம் நீ ரூமுக்கு வாங்க, விவரமா சொல்றேன். பரதா, அவளே தம்மா. காஃபி போடுறியா? ஆமா. போடாத. ஏ, இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 30. பரதனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பால் பாயசம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம் பண்ணி கொடு, அசந்து போயிடுவான். சரிங்க. சீக்கிரம் பண்ணு. இந்தாங்க பால் பாயாசம். இன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி உங்க பிறந்த நாள். அதான் காஃபிக்கு பதிலா பால் பாயாசம். இந்தாங்க. அம்மா, எனக்கு பிறந்த நாள் தெரிஞ்சிருக்கு, எனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதாம்மா. என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, 1ஆம் தேதி ஆச்சே. ஜானகி, ஜானகி இங்க வாமா. இன்னையிலிருந்து இந்த வீட்டோட நிர்வாகம் உன் கையில. வாங்கிக்கம்மா. கண்டிப்பா இருக்கணும், இல்லன்னா பசங்க தலையில மிளகா அரைச்சிருவாங்க. டே ராமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா. கையேந்தறதே பழப்பா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 300 ரூபாய். இந்த பாரு, வழக்கமா 50 100 தான் கேட்பான், இப்ப 300 ரூபாய் கேட்கறான். விடாத பிடி. இந்த பாருங்க, ஆட்சி தான் கை மாறிடுச்சு இல்ல, பேசாம இருங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு அதுக்கு 300 ரூபாய். கரெக்ட், அப்படி கேளுமா. 300 ரூபாய் எதுக்கு நான் கேட்டேன்? சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தீங்களா? தலையில வச்சு விடுங்கன்னு சொல்லு, அப்ப ஜோட்டால அடிக்கிறேன். படுக்க போகும்போது அல்வா வாங்கிட்டு வந்தீங்களா? காக்கா கடி கடிச்சு கொடுங்க சொல்லு, அப்ப கொன்னுறேன். அதுக்கப்புறம் டேய் போறேன்டா. அவன் கேக்குறது கொடுத்துடு. 350 தான் கூட மாட்டியா? உன் மாமியார் கேக்குறது கொடுத்துரு, இல்லன்னா பெரிய லிஸ்டையே நீட்டிடுவா. உனக்கு என்ன வேணும் மருமகிட்ட கேளு, கொடுப்பா. என்ன கேட்டாலும் கொடுப்பாளா? என்ன எப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். கொத்து சாவியை கொடு. சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். அன்னவர்க்கு என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய. சும்மா இருக்கு. புருஷனுக்கு சேவை செய்யறதையும் தோச்சி மரத்துக்கு கோலம் போடுறதையும் ஒரு பொம்பளை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டா. அவன் இன்னைக்கு புதுசா கோலம் போடலையே. இத்தனை நாளா தோணல, இன்னைக்கு தோணுச்சு. அடியே, அப்பா, இந்த வீட்டுல 35 வருஷமா நான் தான் சமைக்கிறேன். ஓஹோ,
ஜானகி, இனிமே நீ சமயக்கட்டு பக்கமும் வர வேண்டாம். நீ போமா. கௌசல்யா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கலீங்க. தொட்டு தாலி கட்ட நாள்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பூன் வளைஞ்சு போனா கூட என்கிட்ட வந்து சொல்லுவியே. இப்ப என்னாச்சு உனக்கு? நீங்க தொட்டு தாலி கட்டி இருக்கிறீங்களே, அந்த தாலி என் கழுத்துல நிரந்தரமா நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியலைங்க. ஐயோ, அடி பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, மேல்பாதி தெரியுமே நமக்கு. சித்தப்பா, நான் வச்ச சாம்பார். பார்த்து கொதிக்க போகுது. இந்த பீன்ஸ் நறுக்கலையே. சுடவே இல்ல. ஐயோ, ஸ்டவ்வை ஏத்த மறந்துட்டேன் சித்தப்பா. நமக்கு உருப்படியா தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். ஸ்டவ்வையாவது அணைச்சது. வேடிக்கை பார்த்தா ஒண்ணும் இல்லமா, லேசான சிக்காயம். ஒரு நிமிஷம் இருங்க, இனத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ, கத்தாத, பயமா இருக்குடா. ஜானகி எந்த வீட்டுக்கு போயிருக்கா? என்ன வாங்கிட்டு வர போயிருக்கா? அது தெரியாது. ஆனா மருந்தோட வருவா. நம்ம வீட்டு மருந்து எய்த்து வீட்லயே இருக்கு. வாயமுடு. எவ்வளவு பெரிய வாய்டா. இருடா. தள்ளுங்க தள்ளுங்க. ஒரு நிமிஷம் நீங்க பாத்துக்கமா. உள்ள ஸ்டவ் டம்ளர்ல தண்ணி விட்டு அணைச்சிட்டு வந்துடுறேன். சரி. என்னது வெள்ளையா தயிரா? 5 நிமிஷத்துல குணமாயிடும். அவ்வளவு குளுமையான மருந்து, குழந்தையோட ஆகாரம். ஓ, கிரேப் வாட்டரா? சிச்சி, தாய்ப்பாலுங்க. தாய்ப்பாலா? ஐயோ, தமிழ்ல கெட்டனால வச்சிருக்கேன். சித்தப்பா, கொஞ்சம் தாய்ப்பால் வச்சு வை ஜானகி, சித்தப்பாவுக்கே தேவைப்படும். அனாவசியமா கவலைப்படாத. என்ன, கடவுள் மேல பாரத்தை போடு. என்ன இது அக்கிரமம்? இங்க அக்கிரமம் நடக்குது நீங்க நினைச்சீங்கன்னா அது என் கண் முன்னாடி தான் நடக்குது. சின்ன வயசுல உங்ககிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கேன். அப்ப என் மனசுல விகல்பம் இல்லை. உங்க மனசுல விகல்பம் இருந்திருந்தா இங்க நடந்தது அக்கிரமம் தான். அண்ணே, ராமனும் சீதையும் காட்டுக்கு போன போது லக்ஷ்மணனும் கூடவே போனான். அவன் ராமனுக்காகத்தான் போனான். சீதைக்காக போனதா நீங்க நினைச்சா இங்க நடந்தது அக்கிரமம் தான். என்னங்க என்னங்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. அந்த குறையும் உனக்கு இருக்க வேண்டான்னு இப்ப அடிச்சேன். குழந்தைகளை பத்தி என்ன வார்த்தடி சொன்னேன்? எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? இனிமேல அந்த அசிங்கத்தை மூடி மறைக்க என்னால முடியாதுங்க. 2 மாசமா என் மனசு அடிச்சுட்டு அந்த பாரத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அந்த ஜானகி இருக்காரு, ஜஸ்டிஸ் சார், நான் உங்களை இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதுக்கு முக்கிய காரணம் என் மனசுல ஏற்பட்ட ஒரு உளைச்சல். அது உங்களுக்கு ஏன், உங்க பொண்ணு ஜானகியே, அவ இப்ப உங்க பொண்ணு. ஏதோ ஒண்ணு ஜாதகம் சரியில்லாதனால 6 மாசத்துக்கு அவளை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குங்க. அப்பா, இங்க யாரும் குறுக்க பேசக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நீங்க கூட்டு போறீங்களா? என்னை கூட்டு போகணும்? இன்னைக்கே. இன்னைக்கு நல்ல நாளா? அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்கு தான் எங்களுக்கு நல்ல நாள். ஜஸ்டிஸ் சார், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கிளம்புறீங்களா? தனியா போகணும்னா உடனே கிளம்ப தயார். பொண்ணை கூட்டிட்டு தான் போகணும்னா காரணம் தெரியாம நான் போறதா இல்ல. உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு தான் போக சொன்னேன். அண்ணா, மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கெடுத்துறாதீங்க. நீங்க கிளம்பலாம் சார்.
வர்றேம்மா. ஆமா, நான் இப்ப ஜானகியை பத்தி பேச போறேன். அதனால அவ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அது இல்லடா. அவ இல்லாத இடத்துல நானும் இருக்க பிரியப்படல. ஜானகி வா. அண்ணா, எங்க போறேன்? சாக போகலடா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போறேன். எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன். வா. அண்ணா, இப்ப தாராளமா பேசலாம். எதை பத்தி? நகரசபை எலெக்ஷன் வருமா வராதாங்கிறத பத்தி. நீங்க ஜானகி வாழ்க்கையில விளையாடிட போறீங்களோன்னு தான் நான் பயப்படுறேன். எதுக்காக அவ்வளவு அப்பா விட்டு போக சொன்னீங்க? இது ஒரு பவித்திரமான குடும்பம். அப்புறம் இது ஒரு மானஸ்த வீடு. அப்புறம் கல்யாணம் ஆன நாள் முதலா கணவனோட காலடியே கதின்னு கிடக்கிற ஒரு உத்தமி இருக்கிற வீடு. அப்புறம் இந்த வீட்டுல மருமகங்கிற பேர்ல ஒரு விபச்சாரம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் அப்புறம் நாங்க முடிச்சிட்டோண்ட. நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அவ அந்த மாதிரி பொண்ணாவே இருந்தாலும் அவ இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்களா இல்ல அவ புருஷனா? அவன் குழந்தைடா. அப்படியா? மன்னிக்கணும். அண்ணிய பத்தி ஒருத்தன் இப்ப தவறா சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்க, செருப்ப கட்டிட்டு அடிப்பேன்டா. உங்க நல்ல கால ராம இங்க இல்ல. இருந்திருந்தா அவன் மனைவிய பத்தி நீங்க சொன்னதுக்கு அவனுக்கும் கால் இருக்கு, அவன் காலையும் செருப்பு இருக்கு. அண்ணா, கொலையே செய்தான் நிச்சயமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த குற்றவாளியை கோர்ட்ல கொலையாளின்னு சொல்றது இல்ல, கொலை குற்றம் சாட்டப்பட்டவன்னு தான் சொல்றாங்க. அது இருக்கட்டும், உங்க குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? அவ ஹைதராபாத்ல அந்த தொழில ஈடுபட்டு இருந்தா. யாரு சொன்னா? நான் தான் சொன்னேன். யாரு போனா? என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. யாரு போனா? நான் தான் போனேன். சபாஷ். முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர் புலவர் பொன்னம்பலத்தினுடைய பையன் பலானப்பட்ட வீட்டுக்கு போயிருக்கான். கேட்கறதுக்கே காது குழுமையா இருக்கடா ராஜா. அதுக்காக என்ன இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஜானகியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னாரு உங்க அப்பா, உங்க புருஷன், எங்க அண்ணன். அண்ணா, இதுல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறதுனால நான் கேட்க போற சில கேள்விகள் பச்சையாவே இருக்கும். அண்ணே, நீங்க இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாட்சி நம்பர் 1. கோலத்துல தண்ணியை கொட்டினவங்க. எத்தனை தடவை இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்க? பல தடவை. பல தடவையா? போன அத்தனை பெண்கள் முகமும் ஞாபகம் இருக்கா? இல்ல. அது எப்படி இவன் முகம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு கரெக்டா சொல்ற நீ? நான் போன முதல் இடம் அது. சோ நீ அவளை ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்க? ஆமா. என்னடா கண்ணா கதை விடுற? முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு போற, போலீஸ் பிடிச்சிருவாங்களோ, அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருமோ, இவ்வளவு பயத்துல போன வேகத்துல வெளியில வந்திருப்பியா? முகம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றிய, நான் நம்ப தயாரா இல்ல. 99% அவதான். சோ 100% அவ இல்ல. உன்னுடைய அந்த 1% சந்தேகம் தான்டா என்னுடைய துருப்புச்சீட்டு. ஜானகி அந்த மாதிரி பொண்ணா இருக்க முடியாது. ஏன்னா ராமனோட குழந்தை அவ பயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? பல பேர் நடக்கிற இடத்துல லேசுல புல்லு முளைக்காது. கடவுளே, சாட்சி நம்பர் 1 என்ன மன்னிக்கணும். பரதன் சார் பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல, அதான் மரியாதை கொடுக்கறேன். தவறு நடந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 30ஆம் தேதி 1981. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அன்னைக்கு என் பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ணதான் என் ஃப்ரெண்ட் அங்க கூட்டிட்டு போனா. சோ ஒரு புனிதமான நாள்ல தான் புனிதமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி குட். இப்போ எனக்கு எல்லாம் சுலபமா போச்சு. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஜானகி ஹைதராபாத்லயே இல்ல அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டா? உள்ள வரலாமா? சொந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டுட்டு வர வேண்டிய நிலைமை. வாடா. நடந்த குழப்பங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடுக்காக உங்க 2 பேரையும் வெளியூர் அனுப்ப போறேன். நீங்க எந்த ஊருக்கு போக ஆசைப்படுறீங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு குணசீலம் இல்லாட்டி சோழிங்கபுரம். நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க. ஜானகி, நீ சொல்லுமா. எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? இது பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எந்த ஊர்லாம் பாத்திருக்க? என்கிட்ட சொல்லு. கிட்டத்தட்ட இந்தியால இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எப்படி? வருஷம் பூரா மெட்ராஸ்ல படிப்பேன். ஆனுவல் லீவுக்கு வெளியூருக்கு போவேன். உனக்கு சாதாரணமா ஆனுவல் லீவ் எப்போ வரும்? ஏப்ரல், மே, ஜூன். 30th ஏப்ரல் 1981. சோ வருஷம் ஏப்ரல் மாசம் நீ ஊர்ல இருக்க மாட்டேன் இல்ல?
எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ல முடியுமாம்மா? 1978 மைசூர், 79 கோவா, 80 காஷ்மீர், 81 ஹைதராபாத். ஏமாமா இதெல்லாம் கேக்குறீங்க? ஏன் கேட்டோன்னு அவனே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ராமா, அந்த பொண்ணை கொண்டு அப்பா வீட்டுல விட்டுட்டு வா. அப்பா என்னடா என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாம்? அவ ஜாதகம் சரியில்லடா. சித்தப்பா இது என்னோட கட்டளை. என்ன மாமா இதெல்லாம்? அம்மா, வாழ்க்கையில மனுஷனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையை ஆதாரமா வச்சு நான் சில காரியங்கள்ல இறங்க போறேன். அதுல எனக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, நான் ஒரு ஏப்ரல் ஃபுல் ஆயிடக்கூடாதுன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? மாமா சித்தப்பா போடா போடா, கூட்டிட்டு போட நான் இருக்கேன்டா. போயிட்டு வாமா. 6 மாசம் தானே ஃபுல்லாவ பிரிஞ்சிருக்க போறோம். நான் தினமும் 2 தடவை வந்து ஒன்னு பார்த்துட்டு போறேன். அப்பா நம்ம நன்மைக்காக தானே சொல்றாரு. அடாதம்மா. நான் வரேன். வக்கீல் சார், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் ராம அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணணும். அதுக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாம், அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்போ உங்க மருமக எங்க இருக்கா? ஜானகி, என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? வேற நாட்டு சனியை நமக்கு பிடிக்கல ஜானகி, எங்க அப்பாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவனும் மனைவியை சேர்ந்து வாழறது ஜீவாதார உரிமை. அந்த உரிமையை பறிக்க எங்க அப்பா யாரு? வா வீட்டுக்கு. என்ன சொல்றீங்க? வாழ்ந்தா 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே வாழ்வோம், இல்ல 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே சாவோம். பாப்பலாம். ஏண்டி அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். ஏன்டா அவனுக்கு கூட்டம் வந்த? ஐயோ என்னங்க? என்னடி என்னங்க? நான் உன் புருஷன். நான் உன் தோள்ல கை போடாம வேற எவன்டி போடுவான்? வா. மாமா, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அக்னி சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிருக்கேன். இவ என் கூட தான் இருப்பான். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க, இப்ப வெளியே போயிடுறோம். இருக்கவே இருக்கு மேல ஆகாயம், கீழே பூமி. சாபாஷ் ராமா, இப்பதான்டா உண்மையான வீரத்தை உங்ககிட்ட பாக்குறேன். சங்கரா, யாரு கத்தினாலும் நான் பயப்பட தயாரா இல்ல. நீ வா. போ. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி நீ உள்ள கூட்டிட்டு போற இந்த நாயை பத்தி உனக்கு தெரியும்? என்னடா சொன்னேன்? டேய் ராமா, அவன் தோள் மேல கை போட உரிமை அவனுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ராமா, கடையில செக்ஸ் புஸ்தகத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அவ ஹைதராபாத்ல செக்ஸே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கிற விஷயம் தெரியுமா? ஐயோ என்னங்க, இவங்க சொல்றத நம்பாதீங்க. அபாண்டமா என் மேல பழைய போடுறாங்க. என்னங்க என்னங்க? மரியாதையா வெளியே படு. பேசாம இருக்கீங்க? It's too much. அண்ணா, அவனை கைவிட சொல்லுங்க. அண்ணே, அவ தப்பே பண்ணினா நீங்க முடிவு பண்ணி இருந்தாலும் அவன் ஒரு கர்ப்பிணி பொண்ணு. கைவிட சொல்லுங்க. ஓடி வெளியே. மாமா, அத்தை, நான் இந்த தப்பு பண்ணல. கையை விட சொல்லுங்க. ரமா ரமா ரமா, வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது உங்க பொண்டாட்டிய. பரதனை தடுத்து நிறுத்து. ஓடி வெளியே. உங்களை என்னால அடிக்க முடியல.